உடனடியாக ஜோர்தானுடைய மன்னர் இரண்டாம் அப்துல்லா அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து கலந்துரையாடல் செய்திருக்கிறார். சொன்னது மாதிரி இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்யலன்னு சொன்னா யுத்த நிறுத்தத்தை கேன்சல் பண்ணுவோம். கேள்வி எதை பற்றியதுன்னா காசா மக்களை நீங்க எடுப்பீங்களா இல்லையாங்கிறதா ஜோர்தானுக்கு. இவர் அதுக்கு பதில் சொல்லும் போது அதுக்குரிய பதில சொல்லாம 2000 குழந்தைகள் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாரு. யாரும் எதிர்பார்க்காத சில ட்விஸ்டுகள் நடந்துகிட்டு இருக்குது. அதுல ஒண்ணு என்னன்னா அப்துல் ஃபத்தா சிசியினுடைய நடவடிக்கைகள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் காசாவிலே சீஸ்ஃபயர் ஏற்பட்டு 25வது நாளாக இருக்கிறது. யுத்தம் ஆரம்பித்து 470 நாட்கள் தொடர்ந்து யுத்தம் நடைபெற்றது. 25 நாட்கள் தற்போது சீஸ்ஃபயராக இருக்கிறது. மொத்தமாக கிட்டத்தட்ட 500வது நாளை காசா விவகாரத்தில் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில தான் சீஸ்ஃபயர் ஏற்பட்ட அடுத்த கணமே ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு புரளியை கிளப்பியிருந்தார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். காசாவை அமெரிக்கா கைப்பற்றிக் கொள்ளும், அமெரிக்கா தான் காசாவை தன்வசம் வைத்துக் கொள்ளும், அதை கட்டியெழுப்பி எல்லா காரியங்களையும் காசாவிலே அமெரிக்கா தான் செய்யும். காசா என்பது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளுக்கு, மிடில் ஈஸ்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்க போகிறது என்று ஒவ்வொரு நாளும் அப்டேட்டாக அவருக்கு என்ன எல்லாம் கற்பனை பண்றாரோ காசாவை பத்தி எல்லாவற்றையுமே தொடர்ந்து பேச ஆரம்பித்திருந்தார். இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தவர் அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன கதி, என்ன நிலை என்று கேட்கும் போது அவர்கள் ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் மாற்றப்படுவார்கள். எகிப்து அதை ஏத்துக்கிறமான்னு கேட்டா ஆமா எகிப்தும் ஏத்துக்கிறவாங்க, ஜோர்தானும் ஏத்துக்கிறவாங்க, அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது என்றெல்லாம் அவர் சொல்லி இருந்தார். அவர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் அடுத்ததாக பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசும்போது காசா மக்களை ஒட்டுமொத்தமாக சவுதியில நிறைய இடம் இருக்கிறதுனால அங்க கொண்டு போய் வச்சு காசா என்கிற ஒரு நாட்டை சவுதிக்குள்ள பிரிச்சு உருவாக்குங்க என்கிற ஒரு கருத்தை சொல்லி இருந்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொரு விதமாக காசா பற்றிய கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிற நிலையில தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக பணைய கைதிகள் விடுதலையை ஒட்டுமொத்தமாக நாங்கள் நிறுத்துகிறோம் என்று அறிவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இப்படி காசாவினுடைய விவகாரம் மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது, பார்வையை திருப்பி இருக்கிறது. அனைவருடைய பார்வையும் காசா பக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜோர்தானுக்கு காசாவினுடைய மக்களை இடம்பெயர செய்வோம் என்று அமெரிக்க அதிபர் சொன்னதை தொடர்ந்து உடனடியாக ஜோர்தானுடைய மன்னர் இரண்டாம் அப்துல்லா அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து கலந்துரையாடல் செய்திருக்கிறார். இந்த கலந்துரையாடலில் என்ன பேசினாரு, என்ன டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாருங்கிற விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன இங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே இந்த காசாவில் இருந்து மக்களை வெளியேற்ற போகிறோம் என்கிற பிரச்சனையை டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கினதோட அரபு நாடுகள் எல்லாம் ஒரு இடத்துல இணைஞ்சு வருகிற காட்சியை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா ஜோர்தான்லையும் எகிப்திலையும் காசா மக்களை குடியேற்ற போறோம், காசா விட்டு வெளியேற்ற போறோம் என்று சொன்னதோட இந்த 2 நாடுமே அதை நாங்க ஏத்துக்கிற முடியாது என்று அறிவித்தார்கள். உடனடியாக கத்தார் அதற்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக கருத்து சொன்னது, நீங்க இப்படி செய்யக்கூடாது, நாங்க அதை ஏத்துக்கிறவே மாட்டோம் என்று சொன்னது. இப்படி ஒவ்வொரு நாடுகளாக சொல்லிக் கொண்டு வரும்போது தான் சவுதி நேரடியாக களத்துக்கு வந்து எக்காரணம் கொண்டும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், காசா மக்கள் காசாவுல தான் இருக்கணும், பாலஸ்தீன பெருதேசம் 1967க்கு முன்பதாக இருந்த பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும், அதுதான் இதற்கு தீர்வு என்கிற கருத்தை சொல்லி இருந்தது. அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் சொல்லும் போது சவுதி அரேபியாவினுடைய ஷூரா கவுன்சில் உறுப்பினர் யூசுப் அவர்கள் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்லி இருந்தார் என்று சொன்னா, வேணும்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களை அலாஸ்காவில் அல்லது கிரீன்லாந்தில் கொண்டு போய் நீங்க குடியேத்துங்க, அதை பண்ணுங்க, காசா மக்கள் அப்படி பண்ண முடியாது, நாங்க அதை ஏத்துக்கிற மாட்டோம் என்று தட்டாலடியாக அதிரடியாக யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் சவுதி அரேபியா பேசி இருந்தது. சவுதி பேசியதை தொடர்ந்து எல்லா நாடுகளும் பேச ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக யூரோப் யூனியன், யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகள், ஸ்பெயின், கனடா என்று எல்லா நாடுகளுமே இது பற்றி பேச ஆரம்பித்திருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் சிரியாவினுடைய கிளர்ச்சி படை தளபதியாக இருந்து ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய புதிய அதிபரும் கூட நாங்கள் காசாவை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை திடமாகவே அறிவித்திருக்கிறார். இப்படி எல்லா அரபு நாடுகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமைப்பட்டு
எதிர்வருகிற 27ஆம் தேதி எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் அரப் லீகினுடைய மாநாட்டை இதற்காகவே கூட்டி பாலஸ்தீனத்திற்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும் என்கிற ஒரு நிலை எடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு என்ன பண்ணாருன்னு கேட்டால், ஜோர்தானுடைய மன்னர் 2ஆம் அப்துல்லா அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு பேசி அவருடைய அலுவலகத்தினுடைய அனுமதியை எடுத்து அவரை சந்திக்கிறதுக்கு நான் வர்றேன் என்று சொல்லி போய் சந்திச்சார். முதல்ல என்ன நீங்க புரிஞ்சுக்கிறோம்னா, இது அவருக்கு தேவையற்ற ஒரு காரியம். புடுங்க வேண்டிய ஆணியை தான் புடுங்கணுமே தவிர தேவையில்லாத ஆணியை புடுங்கிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தேவையில்லாத ஒரு ஆணியை தான் அவர் புடுங்கி இருக்கிறாரு. என்னன்னா, எங்கிட்ட வந்து கும்பிடுறான்னு சொல்லும் போது காலையே விழுந்துருவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இவர் செய்ய பார்த்தாரு. ஏன் செய்ய பார்த்தாருன்னு சொன்னா, அரபு நாடெல்லாம் ஒற்றுமையாக நின்று ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கும் போது இவர் போயிருக்க கூடாது. இவர் இங்கேயே நின்று ஒட்டுமொத்தமான கருத்தோட நின்றுக்கிட்டு இருக்கணும். இவர் முட்கூட்டி போய் என்ன பண்ண பார்க்கிறாருன்னா, சரண்டராக பார்க்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா, இது ஜனநாயக ரீதியாக ஆட்சிக்கு வந்தவர் கிடையாது. பரம்பரையாக ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மன்னர் ஆட்சி வேற, எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லை. இந்த மன்னர் ஆட்சியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய ஆதரவுனாலையும் தான். இதுக்கு எதிராக நம்ம வெளிப்படையாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி கெத்தா நிற்க முடியாது. நின்னோம்னா ஆட்சியை கவுத்து விட்டுருவாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லித்தான் நேரில் போய் பேசி பார்ப்போம்னு சொல்லி அங்கே போயிருந்தாரு. போன நேரத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கு. எது எப்படி போனாலும் இந்த பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப நுணுக்கமாக 2ஆம் அப்துல்லா நடந்து கொண்டார். அவர் போயிருக்க கூடாது, ஆனா போனாரு. போன இடத்துல ரொம்ப நுணுக்கமாகத்தான் அவர் அந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்ததை நீங்கள் அவதானிக்க முடியும். என்னவெல்லாம் பேசினார் என்பதை பொறுத்தவரையில் 2ஆம் அப்துல்லாவை வச்சுக்கிட்டே டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, நாங்கள் காசாவை கைப்பற்றுவோம், காசாவை வலுப்படுத்துவோம், காசாவை வளப்படுத்துவோம், காசாவில் வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸை உண்டாக்குவோம், அது எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை வச்சுக்கிட்டே அவர் பேசுறாரு. பேசுறது மட்டுமல்லாம காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் மாற்றப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்பவும் அப்துல்லா பக்கத்தில் இருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். இதுவரைக்கும் காசாவை பிடிப்போம் தானே இருந்தார். எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாவில் இருந்து யார் எகிப்துக்கோ அல்லது ஜோர்தானுக்கோ வெளியேறுகிறார்களோ அவர்கள் மீண்டும் காசாவுக்குள்ள வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வெளியேறினதுதான், உங்களுக்கு அங்க ஒரு இடம் கிடைக்கும், அவ்வளவுதான். நீங்க அந்த நாட்டுக்காரனா இருக்கணும், காசாக்காரனா வரக்கூடாது என்கிற ஒரு கருத்தையும் இன்றைக்கு எக்ஸ்ட்ரா அவர் முன்மொழிஞ்சிருந்தார். இந்த மாதிரி தான் அவருடைய பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஓவல் அலுவலகத்துக்குள்ள, அவருடைய ஆபீஸுக்கு ஓவல் அலுவலகம் என்று சொல்லுவார்கள், அங்க வச்சு தான் 2 பேரும் இதை கலந்துரையாடுகிறார்கள். அத்தோட சேர்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த 4 நாட்கள், அதாவது சனிக்கிழமைக்கு சரியா 12 மணிக்கு சொன்னது மாதிரி இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்யலன்னு சொன்னா யுத்த நிறுத்தத்தை கேன்சல் பண்ணுவோம், மீண்டும் தாக்குதலை நாங்கள் தொடருவோம், அமெரிக்காவே இதுக்கு மொத்தமா உதவி செய்யும் என்கிற செய்தியையும் அவர் அந்த சந்திப்புல சொல்லி இருந்தார். சொல்லி இருக்கும் போது 2 பேருமே வர்றாங்க, வந்து மீடியாவில் பேசுறாங்க. பேசும்போது மீடியாக்காரங்க அந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்கிறாங்க. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து காசாவினுடைய மக்களை ஜோர்தான் எடுக்கணுங்கிறாரு, அதுக்கு உங்க கருத்து என்ன என்று சொல்லும்போது அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, ட்ரம்பை வச்சுக்கிட்டு, நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள், தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதே மாதிரி புற்றுநோயாளிகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள், இப்படி இந்த பாதிக்கப்பட்ட புற்றுநோயாளிகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளில் 2000 குழந்தைகளை நாங்கள் ஜோர்தானுக்கு எடுத்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மொத்த ஃபெசிலிட்டிஸையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் சொன்னார். சொல்லும்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு நல்ல நடைமுறை, சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 2000 பேரை கொண்டு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னு தான் சொல்றாரு. அவர் நல்ல நடைமுறை என்று சொல்றாரு. இது எதுக்குன்னு சொன்னா, இதுல ட்ரம்பினுடைய ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, இவருடையவும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. கேள்வி எதை பற்றியதுன்னா, காசா மக்களை நீங்க எடுப்பீங்களா இல்லையாங்கிறதா ஜோர்தானுக்கு. இவர் அதுக்கு பதில் சொல்லும் போது அதுக்குரிய பதில சொல்லாம 2000 குழந்தைகள் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாரு. இதுல இருந்து அவர் தான் தப்பித்ததாக நுணுக்கமாக அதிலே காட்டிக் கொள்கிறார். அதே நேரத்தில் ட்ரம்ப் என்ன இதை புரியாமலா இருப்பாரு, சூப்பர் பதில் அப்படின்னு ட்ரம்ப் எதுக்கு சொல்றாருன்னா, முதல் கட்டம் சக்சஸ் ஆகியதாக ட்ரம்ப் நினைக்கிறார். நீங்க எடுக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப 2000 பேரை மருத்துவத்துக்காக நாங்க எடுக்கிறோம், அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பண்ணி கொடுக்கிறோம் என்ற ஒரு வேர்டு அவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் பண்ணி கொடுப்போம் என்றால் பிரஜா உரிமை கொடுப்போம், அவங்களை எங்க நாட்டுக்காரங்களா எடுத்துக்கிறோம், 2000 பேரை நாங்க எடுத்துக்கிறோம் என்கிற வார்த்தை அவர் சொன்னதை வச்சு சூப்பரான நடைமுறை, நீங்கள் அழகான ஒரு வழிக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்.
இந்த ஆணி தேவையற்ற ஆணி, இந்த ஆணியை புடுங்க வேண்டிய அவசியமே இல்லை, அவர் போயிருக்கவே கூடாது. இந்த கலந்துரையாடலாம் நடந்துகிட்டு இருக்கும் போது பெஞ்சமின் நெத்தனியாகவும் என்ன சொல்றாருன்னா, 12 மணிக்கு சனிக்கிழமை பணைய கைதிகள் விடுதலை சொன்ன மாதிரி நடக்கலன்னு சொன்னா நாங்க மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிப்போம். எனவே எதிர்வருகிற சனிக்கிழமை காசாவில் மீண்டும் யுத்தம் ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக அச்சமிழந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அப்துல்லா அந்த மீட்டிங்ல எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியை சொல்றாரு. நாங்க காசாக்குன்னு ஒரு தனியான திட்டத்தை வச்சிருக்கிறோம், நீங்க காசாவை கைப்பற்றி இப்படி பண்ணுவோம்னு சொல்றீங்க, ஆனா நாங்க தனியான ஒரு திட்டத்தை அரபு நாடுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. சொல்லும் போது அதை பெருசாக டொனால்ட் ட்ரம்ப் ரசிக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை, சும்மா கடந்து போயிட்டார். ஏன்னா ஊடகங்களுக்கு முன்பதாக இவர் ஒரு நாட்டினுடைய அதிபராக வந்திருக்கிறாரு, அவரும் ஒரு முக்கியமான அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிறாரு. ரெண்டு பேருமே கண்டும் காணாத மாதிரி அந்த விவகாரத்திலிருந்து விலகி சென்றதை நம்ம அவதானிக்க முடிஞ்சது. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற போது கடைசியாக இன்னொரு கேள்வி வருதுன்னா, திரும்பவும் கேட்கிறாங்க, டொனால்ட் ட்ரம்ப் வந்து காசா மக்களை ஜோர்தானுக்கு எடுக்க சொல்றாரு, அதுக்கு நீங்க பதில் சொல்லலையா, சொல்லுங்க சொல்லும்போது நாங்கள் ஜோர்தான் மக்களுக்கு நல்லது செய்வோம் என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு செல்கிறார். இதுதான் அங்க நடந்தது. ஜோர்தான் மக்களை பத்தி கேள்வியே இல்லை, காசா மக்களை எடுப்பீங்களா இல்லையாங்கிறதான் கேள்வி. கேட்கும்போது ஜோர்தான் மக்களுக்கு நல்லது செய்வோம்னா, ஜோர்தான் மக்களுக்கு இத்தனை நாட்களாக மன்னர் அப்துல்லாவினுடைய தலைமையில் கொடுத்த நல்லது என்ன தெரியுமா? அமெரிக்கா காசை கொடுப்பான், அதை வச்சு சில வேலைகளை செய்வாங்க, வளமையான எல்லா நாடுகளிலும் நடக்கும்ல, அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர வேற எந்த நலவுகளையும் அவர் செய்யல. இவருடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பல போராட்டங்கள் நடந்தும் அதுவும் முடியாம போயிடுச்சு. இஸ்ரேலோடு நெருங்கிய உறவு பாராட்டக்கூடிய ஒரு அரபு தேசமாக இவர்களும் இருக்கிறார்கள். இதுதான் டொனால்ட் ட்ரம்போடு நடந்த பேச்சுவார்த்தையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு உடனடியாக ஜோர்தானுடைய பிரதமர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இவர்தான் ஜோர்தானுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஜாஃபர் ஹசன் என்கிறவர். இவர் என்ன சொன்னார்னா, ஜோர்தான் ஒருபோதும் காசா மக்களை வெளியேற்றுவதை ஒப்புக்கொள்ளாது, அவர்களுக்கு என்ற தனியான ஒரு திட்டம் இருக்கிறது, அவங்களை அந்த நாட்டில் வச்சு தான் டெவலப் பண்ணணுமே தவிர எங்க நாட்டுக்கோ வேறு நாட்டுக்கோ அனுப்புவதை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் வெளிப்படையாக இந்த மீட்டிங் நடந்து வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ள இந்த அறிவிப்பை வெளியிடுறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஜோர்தான் மன்னர் தான் நல்லவன் வல்லவன் என்று சொல்லி சமாளிப்பதற்காக போயிருக்கிறார். ஆனால் நாட்டுக்குள்ள காசா மக்களை எடுக்க கூடாது என்கிற நிலைப்பாடு அவர்களுடைய அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் போல. அதனால தான் மன்னர் இப்படி சமாளித்து பேசி முடிய தெளிவான அறிக்கையை பிரைம் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கிறாரு. இப்பொழுது ஜோர்தானுடைய நிலைப்பாடு இப்படி ஒரு தத்தளிக்கிற நிலைப்பாடாக நின்று கொண்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அந்த மீட்டிங்ல எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாருன்னா, எகிப்து பதில் சொல்லும்னு நான் நம்புறேன், என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம்னு சொல்லி இருந்தார். இதை நம்ம என்ன கவனிக்கணும்னா, பலஸ்டைன் மக்கள் என்ன முடிவெடுப்பாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவாக இருக்கும்னா, ஊடகங்கள் போய் கேட்கும் போதே நாங்கள் எக்காரணம் ஒன்று வெளியேற மாட்டோம்ங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக அவங்க வெளியேற போகிறதில்லை. அதுலேயும் ஒரு 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்கன்னா 5 லட்சம் மக்கள் வெளியேறினா கூட 20 லட்சம் மக்கள் அங்கே தான் இருக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நக்பா நடந்தது, எத்தனையோ நக்பா நடந்தது, இப்படியான வெளியேற்றங்கள் இப்படியான தாக்குதல்கள் இதற்கு முன்பதாக நூற்றுக்கணக்கில் நடந்திருக்கிறது. அந்த நேரங்களில் கூட தன்னுடைய நிலத்தை விட்டு வெளியேறவில்லை. வெளியேறினவங்க கொஞ்சம் பேர் வெளியேறினாங்க, ஜோர்தானுக்கு போனாங்க, ஈஜிப்டுக்கு போனாங்க, மற்ற நாடுகளுக்கு போனாங்க. அங்கே இருக்கிறவங்க அங்கே தானே இருக்கிறாங்க. அந்த நாட்டை விட்டு அவங்க காசா விட்டு வெளியேறல. இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த யுத்தம் நின்றதோட தெற்கு காசாவில் இருந்தவங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்க, டென்ட்டுகள் அடித்து ஓரளவுக்கு இருந்தாங்கல்ல. வடக்கு காசா, நார்த்து காசா தான் உக்கிரமான யுத்தம் நடந்த இடம். அங்கே வீடுகள் இருந்த இடத்தை தேடித்தான் கண்டுபிடிக்கணும். நம்ம வீடு ஒன்று இருந்தால் இது நம்ம வீடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன செய்யலாம், அந்த இடத்த போய் இதுதான் நம்ம இடமோ என்று சொல்லி கண்டுபிடிக்கணும். தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. இப்படி இருந்தும் யுத்த நிறுத்தம் நின்றதோட 5 லட்சம் மக்கள் உடனே நார்த்து காசாவுக்கு போனாங்களா இல்லையா? எது இல்லாட்டி எங்க இடம் இருக்குது, அது ஏன் பூமி அப்படின்ட்டு போனாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர்கள் வெளியேறுகிற எண்ணத்தில் இல்லை. மிஞ்சி போனால் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 லட்சம் பேர் வெளியேறினா கூட 20 லட்சம் பேர் அங்கே தான் இருக்க போறாங்க. அப்ப காசா மக்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது, காசாவினுடைய போராட்ட குழுக்களின் நிலைப்பாடும் மிக தெளிவானதாக இருக்கிறது என்பதைத்தான் எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் யாரும் எதிர்பாராத சில ட்விஸ்டுகள் நடந்துகிட்டு இருக்குது. அதுல ஒன்று என்னன்னா, அப்துல் ஃபத்தா சிசியினுடைய நடவடிக்கைகள். அப்துல் ஃபத்தா சிசியை பொறுத்தவரையில நம்ம வளமையில இவரை பற்றி சொல்லும் போதே என்ன சொல்லுவோம்னா, இவர் எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு நெத்தனியாகு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு அப்துல் ஃபத்தா சிசி, அந்த அளவுக்கு உண்டான ஒரு ஆள். இவங்களை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதே அவங்க தான். அந்த அளவுக்கு அமெரிக்காவினுடைய சப்போர்ட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க. அப்படி இருக்கிறவர் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாகவே இவருக்கு அமெரிக்கா வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார்.
இந்த நிமிஷம் வரைக்கும் போக மாட்டேன்னுக்கிட்டு கிடக்கிறாரு. நான் வரமாட்டேன். அமெரிக்க அதிபர் கூப்பிடுறாரு. எகிப்தினுடைய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசி நான் அமெரிக்காவுக்கு வருவதை தவிர்க்கிறேன். இதுவரைக்கும் வர்ற சைக்கினையை கூட அவங்க காட்டல. நாங்க வர்றதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கிறோம், இந்த டேட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த டேட் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதிபருக்கு அந்த வேலை இந்த வேலை, இப்படி சாக்கு போக்கு கூட சொல்லலை. அவர் அழைச்சாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பதில் சொல்லலை. பதில் சொல்லலைங்கிறதுக்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் ராய்ட்டருக்கு தெளிவுபடுத்தும் போது அந்த நாட்டினுடைய முக்கியமான அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசியை, எகிப்தினுடைய அதிபரை அழைப்பதை எதற்குன்னு சொன்னா, இந்த இடப்பெயர்வு பற்றி பேசுறதுக்கு. காசா மக்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஜோர்தானை நாங்கள் பேச வச்சுட்டோம், ஜோர்தான் இப்படி சொன்னாங்க, நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும் போது நாங்க தான் அதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லையே. எக்காரணம் கொண்டும் காசா மக்களை வெளியேற்ற முடியாது. இதுல என்ன கவனிச்சுக்கிறீங்கன்னா, காசா மக்களை எடுக்க முடியாது என்று சொல்லுகிற விதமாக இதை பார்க்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதுல தெளிவா இருக்கணும். அவங்க ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, காசா மக்கள் பாவம், யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, இந்த நாடுகள் எடுத்துருச்சுன்னா அந்த நாட்டை கைப்பற்றிட்டு போயிடுவோம், அவங்களுக்கு நாடே கிடைக்காம போகுது, பலஸ்டைனே இல்லாமல் ஆக்கி விட்டுருவாங்க. அதனால தான் நாங்கள் எடுக்க மாட்டோம், அமெரிக்க அதிபரை சந்திக்கிறதே கிடையாது என்று சொல்லி மிக தெளிவாக டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயல் திட்டத்திற்கு எதிராக எகிப்தினுடைய அதிபர் இருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த விஷயத்தில் அப்துல் ஃபத்தா சிசியினுடைய நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது, புகழுக்குரியது தான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிலை அவர் எடுக்கல என்று சொன்ன, இவரும் போய் சந்திச்சிட்டாருன்னா அவரும் சந்திச்சிட்டார், இவரும் இந்த ரெண்டு நாடும் ஒத்துக்கொண்டுச்சுன்னா சவுதி ஒத்துக்கொண்டா என்ன இல்லைன்னா என்ன என்கிற விதமான ஒரு மாற்றம் ஏற்பட்டு காசா மக்கள் வெளியேற்றப்படுகிற ஒரு நிர்பந்தம் உண்டாகிவிடும். இவர் போகவே மாட்டேன்ட்டார். இந்த நிலையை ஜோர்தான் அதிபர் எடுத்திருந்தாருன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்திருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வருகிற 27ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அரப் லீகினுடைய மாநாட்டிலே நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி இருக்கும் போதுதான் லெபனானுடைய புதிய பிரதம மந்திரி டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவரும் அறிவித்திருக்கிறார். லெபனான் இனி அறிவிக்கும் தானே என்று நீங்கள் யோசிக்கலாம். அதில் ஒரு வேறொரு விவகாரம் இருக்குது. என்னென்னா, லெபனானுக்கு புதிய ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு, அதே மாதிரி புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு. நிறைய இந்த காசா பற்றிய செய்திகளை மற்ற சேனல்களில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லி கொண்டிருப்பாங்கன்னா, புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டிருக்காரு, அங்கே ஹிஸ்புல்லாக்களுக்கு இடமில்லை என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஹிஸ்புல்லாவுடைய கோரிக்கைப்படி தான் இவர் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நவாப் சலாம் என்று அறியப்படக்கூடியவர். இவர் யாருன்னு கேட்டால், இப்ப லெபனானுடைய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்ல, இதுக்கு முன்னாடி இவர் யாராக இருந்தார்னா, ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய தலைவராகவே இவர் தான் செயல்பட்டார். சர்வதேச சட்டங்களை அலசி ஆராயக்கூடிய மிக பிரபலமான சட்டத்தரணி, அதனுடைய தலைவராக இருந்தார். இப்ப லெபனானுடைய பிரதமராக இருக்கிறார். அவரும் மிக தெளிவாக இன்றைக்கு என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒருபோதும் இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பாலஸ்தீன அரசாங்கம் என்கிற கான்செப்டை மொத்தமாக அழிப்பதற்கு அமெரிக்கா திட்டமிடுகிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, காசா மக்களை எகிப்துக்கோ ஜோர்தானுக்கோ அனுப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, பாலஸ்தீனம் என்கிற ஒரு தனிநாடாக இருக்க வேண்டும். இந்த பேச்சுக்களை எல்லாம் நான் அருவருப்பாக பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு நெத்தனியாவுக்கு புத்தி கெட்டு போயிச்சான்னு கேட்கிறாரு. ஏன்னா காசாவில் காசா கவர்மெண்ட்டை உண்டாக்காம சவுதியில் போய் உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு படுகாட்டமாக அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகளை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது வடகொரிய அரசாங்கம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்தும் இந்த காசாவினுடைய வார் ஆரம்பித்ததில் இருந்து 470 நாட்கள் நம்முடைய வீடியோக்களை பார்த்துருக்கிறீங்க. அதே மாதிரி தொடர்ந்து சீஸ்ஃபயருடைய செய்திகளை பார்த்து வர்றீங்க. சர்வதேச மட்டத்திலையும் லோக்கல்ல இலங்கை மட்டத்திலையும் நடக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொடர்பான செய்திகள், அதே போன்று மற்ற உலக நடப்புகள் தொடர்பான செய்திகளையும், மார்க்க ரீதியாக மார்க்க விவகாரங்களில் நான் ஆற்றக்கூடிய உரைகளையும் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற சேனலை நம்ம ஆரம்பத்தில் போட்டு வந்தோம். அந்த சேனல் முடக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற ஒரு சேனல் திறந்திருந்தோம். அந்த சேனலும் இரண்டாவதாக 40,000 சப்ஸ்கிரைபர்களோட முடக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற இந்த சேனலில் நீங்கள் செய்திகளை பார்த்து வர்றீங்க. இப்படி மூன்றாவது சேனலில் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவியால் 20,000 சகோதரர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த செய்திகளை தேடி வந்து பார்க்கக்கூடிய மக்களாக பல பேர் இருக்கிறாங்க. தேடி நம்மள்கிட்ட எங்கே உங்கள் வீடியோ வரமாட்டேங்குதுன்னு கேட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளக்கூடியவர்கள் நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில் தான் எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என்கிற வகையில் ஏற்கனவே ஒரு ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற சேனல் இருக்கும்போது இன்னொரு சேனலை நம்ம ரிகவருக்காக வச்சுருந்தோம். அந்த சேனலில் தான் இப்பொழுது வீடியோ போட்டுக்கிட்டு வர்றோம். எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம் என்கிற வகையில் இந்த சேனலுக்கும் ஏதாவது நடந்தால் நீங்கள் தடுமாறக்கூடாது என்கிற வகையில் தற்போது ரஸ்மின் எம்ஐஎஸ்சி
எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற இன்னொரு சேனலை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த சேனலில் இன்னைக்கு சவுதி பற்றிய ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். இந்த சேனலையும் அந்த வீடியோ போடப்பட்டிருக்கிறது. பட் என்னன்னா, அந்த சேனலையும் அத்தனை சகோதரர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்று எனக்கு முன்னால் உங்களுக்கு காட்டப்படக்கூடிய இந்த சேனலுடைய லிங்க் நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் போடப்படும். அதே போன்று இந்த சேனலுடைய கம்யூனிட்டி பேஜ்லையும் அந்த லிங்கை நம்ம போட்டு விடுவோம். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய சகோதரர்கள் உடனடியாக ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்களும் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம நிறைய வீடியோக்களை அதில் போட இருக்கிறோம், அதே மாதிரி இதுலையும் போட இருக்கிறோம். 2லையுமே இதில் வராத செய்திகள் அதில் வரக்கூடும், அதில் வராத செய்திகள் இதில் வரக்கூடும் என்கிற வகையில் 2 சேனலுமே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு எதிர்காலத்துக்கும் பாதுகாப்பானது என்கிற கோரிக்கை இந்த இடத்திலே நான் உங்களிடத்தில் வைத்துக் கொள்கிறேன். எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த புகைப்படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இப்போ ரீசெண்டாக எடுத்ததில்லை. கடந்த தடவை டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும்போது வடகொரியாவினுடைய அதிபர் கிம் உன் ஜுங்கை சந்தித்த ஒரு காட்சி தான் இது. டொனால்ட் ட்ரம்ப்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலே என்னன்னு கேட்டால் யோசிக்காம செய்கிறது தானே. அப்படி யோசிக்காம செஞ்ச ஒரு வேலை தான். யாருமே சந்திக்க மறுத்த வடகொரியாவினுடைய அதிபரை அவர் போய் சந்திச்சாரு. அந்த மாதிரி சில வேலைகளை எடுத்தேன் கவிழ்த்தேன் அவர் செய்வார். அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம். இங்க உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், அமெரிக்கா ஒரு தலை சிறந்த கொள்ளைக்காரன் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இன்றைக்கு வடகொரியாவினுடைய அரசாங்கம் ட்ரம்பினுடைய திட்டத்தை நாங்கள் மொத்தமாக மறுக்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல், பாலஸ்தீன மக்களுடைய பாதுகாப்பு அதே போன்ற அமைதி குறித்த நம்பிக்கைகள் இந்த திட்டத்தால் நசுக்கப்பட போகிறது. இவர்கள் படுகொலை செய்வதில் தலை சிறந்தவர்கள். எனவே அமெரிக்காவினுடைய திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் என்றைக்கும் நிற்போம் என்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார் கிம் உன் ஜுங் என்கிற வடகொரியாவினுடைய அதிபர். நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் வீடியோக்களில், காசாவில் இந்த யுத்தத்திற்கு மிக பாதுகாப்பாக அமையக்கூடிய இந்த சுரங்க வழி பாதைகள் திட்டம் இருக்குதா இல்லையா, அந்த பங்கர் சிஸ்டம், இந்த பங்கர் சிஸ்டத்தை உச்சகட்டமாக டெவலப் பண்ணி கொடுத்ததே இவங்க தான் என்கிற செய்திகள் தான் தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். வடகொரியா தான் அந்த உதவியை அவர்களுக்கு செய்திருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு. அப்படி பாலஸ்தீன மக்களோடு நிற்கக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கும் தன்னை அடையாளம் காட்டியிருக்கிறது வடகொரியா. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்றைய முக்கியமான செய்தி, காசா பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது. காசாவை விட்டு அவர்களை வெளியேற்றுவதையோ காசாவை கைப்பற்றுவதையோ ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்கிற செய்தியை இன்றைக்கு சைனாவும் வெளியிட்டு இருக்கிறார்கள். எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, எல்லா நாடுகளையும் பாருங்க, ரஷ்யா, சீனா, நார்த் கொரியா, அதே மாதிரி அரபு தேசங்கள், ஈரான், இந்த மாதிரி எல்லாமே வெஸ்ட்டுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனத்திற்காக ஒன்று திரண்டு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அமெரிக்காவோடு நின்ற நாடுகள் கூட, பிரான்ஸாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், இந்த நாடுகள் கூட, யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட மொத்தமாக காசாவுக்காக தற்போது திரும்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. எனவே இந்த நிலையெல்லாம் காசாவுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறியிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளாக இவைகள் தான் இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சனிக்கிழமை பணைய கைதிகளை விடுதலை செய்வார்களா இல்லையா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. விடுதலை செய்ய மாட்டோம் என்பதை அவர்கள் ஆல்ரெடி அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தற்போதைக்கு எந்த ஒரு சண்டைகளும் எங்கும் நடக்காத ஒரு நிலையில் வெஸ்ட் பேங்க்ல தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கும் 12 சகோதரர்கள் அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. வல்ல ரஹ்மான் அந்த மக்களை பாதுகாக்க போதுமானவன். அல்லாஹுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். வெஸ்ட் பேங்கில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக என்றும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.